எப்படின்னு பாக்குறியா? இனிமே சதா சில்லு மேட்டர்லாம் தள்ளி வைக்கிறான். பல லட்சம் ரூபாய் மேட்டர்ல கைய வைக்கிறான். உனக்கு ஒரு கோயில், என் காதலிக்கு அழகான ஒரு வீடு, காருன்னு நான் வாங்கிக்கிட்டு வாழ்க்கைய நிம்மதியா வாழ நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். ஏன்னா எனக்கு ஒன்ன விட்டா வேற யார் இருக்கா? குட் மார்னிங். ஹலோ, யாரு? மார்னிங் ஜெனி. குட் மார்னிங் ராஜீவ். என்ன ஜெனி, என்கிட்ட ஒரு பேஷண்ட் தான் என்னை டாக்டர்னு கூப்பிட மாட்டேன்றாங்க. சரி, நீயாவது டாக்டர்னு கூப்பிட்டு பார்த்தா நீயும் பேர் சொன்னா எப்படி? அது அப்படிதான், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சரி சரி, நீயே சொல்லு. ஆமா ராஜீவ், ஒருத்தரோட பேரை இன்னொருத்தங்க வந்து எத்தனை தடவை உச்சரிக்கிறாங்களோ அத்தனை நாள் அவங்களோட ஆயுசு அதிகமாகும். அப்படின்னா இனிமே டெய்லி 86,400 தடவை உன் பேரை சொல்லிட்டே இருக்க போறேன். அப்படி செஞ்சா நீங்க டாக்டரா இருக்க மாட்டீங்க, பேஷண்டா தான் இருப்பீங்க. சரி, அதை விடு. நேத்து என்னை பார்க்க ஆஸ்பத்திரி வந்தேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் உண்மையே புரியல. எங்க இந்த விஷயம் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சோன்னு. ஆமா, நாம எப்ப மீட் பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு? இப்போ ஓகே. எப்படி? அட்ரஸ் கொடுங்க, நேர்ல வரேன். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 118 கண்ணையா தெரு, சாலிகிராமம், சென்னை 93. ஓகேவா? ஓகே. வெயிட் பண்றேன், சீக்கிரமா வா. பை பை. பஸ் லேட்டாக தான் வரணும். எப்படின்னு பொறுமையாக நிற்கிறீங்க? நான்லாம் அந்த நேரத்துக்கு நடந்து போய் நல்ல நேரத்தை ரீச் பண்ணிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்ல முடியுமா? சாரி மேடம், தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? கணேசன் நம்மளை காப்பாத்திட்டம்பா. நம்ம கணேசன். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. எனிவே, ஐ அம் ஜெனிஃபர். எல்லாரும் என்ன ஜெனி தான் கூப்பிடுவாங்க. ஹாய். சாரி சார், அன்னைக்கு உங்களை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். ஐ அம் வெரி சாரி. போனதுலேருந்து இப்போ உங்களை நான் பார்க்குற வரைக்கும் சதா உங்கள் நினைப்பு தான். உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுவா? நேராக போனீங்கன்னா ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து செகண்ட் லெஃப்ட் போனால் இந்த அட்ரஸ் வரும். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஆமா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. சதா. சதா நினைக்கணும்னு தான் சதான்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஓகே, பை. பாய் பாய். இவன் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது ஐ லவ் யூ சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட அடுத்த வேலை. சரி, அந்த வேலையை பார்ப்போம். இல்லையே, வீடு பிரமாதமா கட்டியிருக்கோம். நிறைய பணம் செலவு பண்ணியிருக்கோம். நாமளும் இந்த மாதிரி வீடு வாங்கி அவ கூட சந்தோஷமா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுக்கெல்லாம் நிறைய பணம் செலவாகும். பணத்துக்கு எங்க போறது? அந்த மேட்டருக்கும் இவங்கிட்டே மீட்டர் போட்டுலாமா? பேசித்தான் பார்ப்போம். என்ன சதா, உன்னை எத்தனை முறை வர சொல்லி அனுப்புறது? இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா? அதை விடுங்க. இந்த வீடு என்ன விலை இருக்கும்? சொல்றேன் வா. எவ்வளவு பணம் வச்சிருக்க? இல்லையா, வீடு விலைக்கு கேட்டியே, அதான் கேட்டேன். என்கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா இது என்ன வீடு? ஜுஜுபி. இதை விட சூப்பர் வீடு கட்டி ஒரு சொர்க்கலோகமாக்கி சும்மா தேவதை மாதிரி வாழ வச்சிருப்பேன். யார? என் வருங்கால பொண்டாட்டிய. ஒண்ணுமே புரியலையா? முதல்ல நீங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சும்மா ஜாலியா வாழணும். அதுக்காக தான் நீங்க சொன்ன அந்த கஷ்டமான வேலையை கூட ஒத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஆனா நீ லட்சியத்தையே வாழ்க்கைய வச்சிருக்கேப்பா. சரி சரி, நான் யாரை கொலை பண்ணோம்? எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. வா காமிக்கிறேன்.
கேட்டுக்க. நீ பண்ண போற இந்த கொலை என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நினைச்சேன். ஆனா இந்த கொலை தான் உன் வாழ்க்கைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க. பாத்துக்க, நாளைக்கு ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா குடிக்கிற ஆம்பளை, சிரிக்கிற பொம்பளை, அடிக்கிற போலீஸ்ன்னு இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி தப்பிச்சிடாத. இது எதுக்குமே காரணம் கிடையாது. நல்லா பார்த்துட்டல, அப்புறம் ஆளல சரியா தெரியலன்னு காரணம் சொல்லிடாத. சதா, கொலை செஞ்சிருவல்ல? சொல்லு சதா, கொலை செஞ்சிருவல்ல? காசையும் கொடுத்துட்டு காலையில இருந்து இவனை தேடதே பொழப்ப போச்சு. எல்லாம் உன்னாலதான். நிறுத்து 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 இருக்கிறது பாரு. ஏய் சதா, 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 அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்து படுத்திருக்க. என்னைய நினைச்சிட்டு இருக்க? முதலாளி கோபப்படாதீங்க. எப்படி கொலை பண்ண சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். சொந்த அக்கா மகளையே கொலை பண்ண சொல்றேன்னா நான் எந்த அளவுக்கு வேதனையில இருப்பேன், சிந்தனையில இருப்பேன். அவமானயா, பேங்க்ல பிரச்சனை தாங்க முடியல. சதா, நாளைக்கு நீ வீட்டுக்கு வர, பணத்தை வாங்குற, ஊட்டிக்கு போற, மேட்ரை முடிக்கிற. என்ன? ஏய் சொல்லுங்க. நாளைக்கு இவன் வீட்டுக்கு வரல, உன்னை கொன்னுடுவேன். ரொம்ப சந்தோஷம் முதலாளி, உங்கள்ட்ட வேலை செய்யறதுக்கு. சதா வந்து தொலைடா, மானத்தை வாங்காத. முதலாளி வந்துடுவான், நீ ஏறுங்க, வாங்க போலாம். நல்ல வேலை இங்க இருந்தான், இல்லாட்டி இவனை கொண்டிருப்பான். சைக்கிள் சந்தில செயின் பறிப்பா, போக்கு வரத திசை திருப்பி மாமூல் வேட்ட நடத்திடுவா. மாதா கோவில் மணிய கூட சேர்த்து கடையில் வச்சிடுவாண்டா. பட்ட பகலில் கொள்ள கடிவா, ராத்திரி மப்புல மயங்கி கிடப்பா. சதா சதா மஜா மஜா பார்த்ததெல்லாம் சொல்லுவா. மணிவும் இல்ல தயவும் இல்ல சோகாலி மனசதா. செட்ட செட்ட செட்டதா சதா வந்தா செட்டதா. வெட்ட வெட்ட வெட்டதா சதா சதா வெட்டதா. வெட்டு வெட்டு வெட்டுதா எல்லோருக்கும் வெட்டுதா. நொட்டு நொட்டு நொட்டுதா சதாவுக்கு நொட்டுதா. ஒரு ஊரா சுத்திடுவாண்டா, ஒரு வம்ப வாங்கிடுவாண்டா. கண்ணில் வித்த செய்திடுவாண்டா, கைவரிச காட்டிடுவாண்டா. சதா சதா மஜா மஜா பார்த்ததெல்லாம் சொல்லுவான். சரிவும் இல்ல தயவும் இல்ல சோகாலி மனசதா. செட்டதா செட்டதா சதா வந்தா செட்டதா. வெட்டதா வெட்டதா சதா சதா வெட்டதா. வெட்டுதா வெட்டுதா எல்லோருக்கும் வெட்டுதா. நொட்டுதா நொட்டுதா சதாவுக்கு நொட்டுதா. என்ன இந்த வீட்டுல ஒத்தனமே காணும்? எவனாவது மாட்டாமல இருப்பான். யாரோ வரா மாதிரி இருக்கு. டேய் டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. நம்ம ஃப்ளைட்ல போற மாதிரி பறக்கிற. சார், இது நோ என்ட்ரின்னு உனக்கு தெரியாதா? சார் முன்னாடி இருக்க போர்டில் என்ட்ரின்னு தான் சார் போட்டிருக்கு. யோ, நான் சொன்னா இது நோ என்ட்ரி சாரி தான் சார், தெரியாம வந்துட்டேன் சார். நீ சொல்ற கதையெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. என்ன பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 50 ரூபா வச்சிருக்கேன் சார். நானும் பெட்ரோல் போட தாங்க பணம் கேட்கறேன், வண்டிக்கு இல்ல எனக்கு. சார் வண்டிக்கு பெட்ரோல் போடலன்னா தள்ளிட்டு தான் சார் போகும். ஏய், வண்டியை ஒழுங்கு மரியாதையா தள்ளிட்டு போலனா நான் உன்னை தள்ளிட்டு போயிடுவேன், ஜாகிரதை. இந்தாங்க சார், இனிமே வாழ்க்கையில வண்டி ஓட்டவே மாட்டேன், தள்ளிக்கிட்டு தான் போவேன். இது உங்க மேல சத்தியம். போ போ. இன்னைக்கு கலெக்ஷன் ஹெவியா வரும்னு நினைச்சா ஒரு கட்டிங் கூட உதவாது போல இருக்கு. சரி, யாராவது மாட்டுவாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ வரானே. நிறுத்து 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 நிறுத்து. நிறுத்துப்பா, நிறுத்துன்னு சொல்றேன்ல. யோ, சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் எங்கேயா போற? வீட்டுக்கு சார். வீட்டுக்கா? இது ஒண்ணே உனக்கு தெரியாதா? ஒன் வேவா? டெய்லி நான் போற வே இதான் சார். சரி, வண்டியில அரிசி புக் இருக்கா? எதுக்கு கேக்குறீங்க?
ரொம்ப ரப்சர் பிடிச்ச ஆளா இருப்பான் போல இருக்கு. சரி சரி, நீ லைசென்ஸ் வச்சிருக்கியா? அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன். ஒருவேளை இவன் எல்லாம் கரெக்டாவே வச்சிருப்பானோ? சரியான ஆள். இந்தா எங்க ஓசி? அப்படின்னா எங்க ஓசின்னு? ஓசின்னா ஆபீசருக்கு அப்பப்போ கவனிக்க வேண்டிய கரன்சி. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? ஆமா, நீ யாரு? திடீர் யோகம்னு ஒரு பத்திரிக்கை வருதுல, அந்த பத்திரிக்கையோட நிருபர் சார் நான். நிருபரோ கிருபரோ அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டியது துட்டு. அதை நீ வெட்டு. சார், நான் நினைச்ச உங்களை பத்தியும் உங்க டிபார்ட்மெண்ட்டை பத்தியும் எழுதி கிளின்னு கிழிச்சிருவேன். நீ கிழிச்சா நான் எரிச்சிடுவேன். நீ வண்டியை ஓட்டிட்டு போகணுமா இல்ல விட்டுட்டு போகணுமா? என்ன சார் இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க? இந்தாங்க 100 ரூபா தான் இருக்கு, வச்சுக்கோங்க. அப்படி நான் டெய்லி இந்த வழியா தான் போவேன். அப்பப்ப வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். சரி சரி, நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. வண்டி எடுத்துட்டு போ முதல்ல. கிளம்பு கிளம்பு. நான் ஃபாதருக்கே பயப்படாதவன், இந்த நிருபருக்கெல்லாம் பயந்துருவேனா? ஃபோன் பண்றது ராஜீவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ போமா, நான் பேசுறேன். அங்கிள் கிட்ட மாட்டிக்க போறான். ஹலோ ஹலோ, ஜெனிஃபர்ட்ட கொஞ்சம் பேசணும். ஃபோன் கொடுக்குறீங்களா? யாருடா நீ? நான் டாக்டர் ராஜு பேசுறேன். ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்றது? ஃபோன் பண்ணாத, ஃபோன் பண்ணாத. சார், என்ன சார் புரியாம பேசுறீங்க? சொன்னா கேட்க மாட்டே நீ? சார், நான் ஜெனிஃபர்ட்ட முக்கியமா பேசணும். இன்னொரு முறை ஃபோன் பண்ண சொல்றது கேளு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண நான் வேண்டியிருக்கும். சொல்றது கொஞ்சம் ஜாக்கிரதை. வேடா போன. தேவாசு, வெட்டி எடுத்து வண்டியில எடுத்துறா. வாவ், வாட் a சர்ப்ரைஸ். சதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா, என்ன எந்த பக்கம்? சார் உங்களை ஊட்டிக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க, அதான். ஓ, அங்கிள் சொன்னால் நீங்க தானா? ம். நான் வேற யாரோ வர போறாங்கன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சோ ஊட்டி டூர் ஜாலி தான். ஓகே, வண்டியில இருங்க. ஓகே. பேக நான் எடுத்துக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் சதா, எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். இதோ வரேன். Woo! வா சதா வா. உனக்கு நான் சொன்னதை விட அதிகமா செய்யறேன். உன் வருங்கால மனைவின்னு சொன்னியே, அவளுக்கும் நான் சொன்னதை விட அதிகமாவே செய்யறேன். நீ என்ன பண்ற? அவளை ஊட்டிக்கு கூட்டிட்டு போற. அங்க மலையில தள்ளி கொலை பண்ணுவியோ இல்ல வாட்டர்ல வச்சு மேட்டர் முடிக்குவியோ எனக்கு தெரியாது. ஆனா 48 மணி நேரத்துல எனக்கு நல்ல மெசேஜ் வரணும், அவ்வளவுதான். என்ன புரியுதா? ம். என்னடா இவன் போற நேரத்துல பேரம் பேசுறானேன்னு நினைக்காத. என் நேரம் அப்படி பார்த்துட்டே நிக்காத. வண்டியில இருக்கிறவ கேட்டுற போறான். நீ கிளம்பு சதா, போ. உன் உதவிக்கு நம்ம வாசுவை வர சொல்லியிருக்கேன், அவனையும் கூட்டிட்டு கிளம்பு. ஓகே, வரேன். வர முதலாளி.